ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்மா. ஏற்கனவே மிளகா செடி இருந்த டப்பு இது வந்து ஜவுளி எடுத்ததுக்கு கேவ் டெக்ஸில் கொடுத்ததும்மா. 1000 2000க்கெலாம் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பாத்திரம் நமக்கு ஜவுளி கடையில் கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து பாகற்காய் கொடி வைக்க போகிறோம்மா. பாருங்கம்மா, ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் கல்லும் ஓட்டாஞ்செல்லும் வச்சுருக்கேன். இது மேலே செத்த போடுறோம்மா. பாவக்காய் கொடி வைக்க போகிறோம்மா. நம்ம வீட்டில் ஆடி மாதம் வந்த விதை. இதில் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு, கல்புர கவரு, பாக்கு கவர்லாம் இருந்தால் எடுத்துடணுமா. வேறு போகாது. இது ரொம்ப முக்கியமாக தோட்டம் வைக்கிறவங்க இது முன்னே கவனிக்க வேண்டியது. இதில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டமே இருக்கக்கூடாது. சரிங்களா? தோட்டம் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டு தெரியுமா? சில செடிகள் வந்து தானாக வருவாங்க. இது வந்து செம்பருத்தி வாங்கி ஒரு 25 நாள் இருக்கும். பூத்தா தான் என்ன கலருன்னு தெரியுமா? அதில் பாருங்கள், ஒரு பாவக்காய் வந்திருக்காங்க, 2 பாவக்காய் வந்திருக்காங்க. இவங்க சின்னதாக இருக்காங்க. இவங்கள இன்னொரு நாள் தான் நடணும். இவங்கள இப்போ நட்டுடலாம். ஒரு ஜானுக்கு 2 4 5 6 இலை வந்திருக்காங்க. இப்போ இவங்கள நம்ம இடம் மாற்ற போகிறோம். இந்த ஸ்டேஜில் தான் இவங்கள மாற்றணும். கொஞ்சம் வளர்ந்துட்டனாலும் நமக்கு சிரமமாக இருக்கும். இப்படி மண்ணை நல்லா 3 பக்கமும் தள்ளி குத்தி மண்ணோடு எடுக்கணுமா. ஒரு செடிக்கு ஒரு செடி நம்ம இடம் மாற்றி நடுறோன்னா மண்ணோட வரணும். பாருங்கள், இந்த மாதிரி மண்ணோடு எடுக்கணுமா. அந்த வேரில் உள்ள மண் வந்துட்டுது பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டிப்ஸாகவும் வச்சுக்கலாம், ட்ரிக்ஸாகவும் வச்சுக்கலாமா. அப்படியே நம்ம நடவு செய்கிற பாத்திரத்துக்கு போகிறோம்மா. இது இப்படி வைக்கிறேன். கீழே கல்லெல்லாம் வச்சு செத்த போட்டுட்டேன். இப்போ நம்ம தோட்ட மண் கொட்டுறோம் பாருங்கள். தோட்ட மண்ணுமா காலையில் தான் கீழே இருந்து மேலே வந்தது. இந்த பாருங்கள், இதில் நிஜாம் கவர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்துடணுமா. ஆனால் நல்ல எருமா கீழே தோட்டத்தில் கூட்டி எரு வச்சுருந்த இடம் இது. தோட்ட செத்தையெல்லாம் வருவாங்கள்ல, அது இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்கக்கூடாது, வேர் இடிக்கும். இதெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு வேருங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாதுமா. இது ஒரு டிப்ஸு. கட்டி முட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. மண் வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும். சரிங்களா? இந்த கல் இதை பாருங்கள், எதுவுமே இருக்கக்கூடாதுமா. வேருக்கு டிஸ்டர்பே ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து கொக்கோ ஃபிட் போடுறோம்மா. இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் மாடி வெயிட்டு கொடுக்காது, மண் வெயிட்டு கொடுக்காது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் கொக்கோ ஃபிட்டு நம்ம கலக்கிறது. கொக்கோ ஃபிட் போட்டுட்டு அதில் கொஞ்சம் மண் கலக்கிறேன் பாருமா. கொஞ்சம் மண், ஆற்று மண் போதும். ஏன்னா தண்ணி அப்படியே தேங்காத சரசரன்னு கீழே இறங்குவாங்க. இதுக்காக தான் ஆற்று மண். இப்போ காலையில் சப்போட்டா மரம், கொய்யாலாம் வைக்கதை நட்டேன்ல, அந்த மண் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கம்மா. எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் மண்ணுன்னா, தோட்ட மண். இப்போ இதில் தான் நம்ம பாவக்கொடி வைக்க போகிறோம். சரிங்களா? இந்த செடி வந்து இந்த வேர்லேயே எடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். ரெண்டாவது, ஏற்கனவே 2 பாவை இலையை கிள்ளிட்டேன் பாருங்கள். ரொம்ப பெருசாக இருந்தாங்கன்னு கிள்ளிட்டேன். அவ்வளோதாம்மா. இதுவோ அந்த மண்ணில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருப்பாங்க இவங்களுக்கு. இவ்வளோதான். இப்படி நட்ட வேண்டியதாம்மா பாவை. அவ்வளோதாம்மா. இப்படி தான் பாவை இது நடணும்னு முக்கியமான ஒரு வேலை இருக்குமா. இவங்க வந்து பாவக்காய் கொடி இல்லை, இவங்க பாவக்காய் கொடி வகைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு கழி வைக்கணுமா. இந்த பாருங்கள், இந்த கழி வைக்க போகிறேன். இது அடியில் கொஞ்சம்
செரிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அதனால் இது கொஞ்சம் கவர் சுற்றி வைக்கணும். இந்தமாரி கவர் சுற்றிக்கணும். இந்த கழியில் வந்து ஒரு கவர் சுற்றிட்டு இது கூட இப்படி வச்சிடணும்மா. உள்ளே போயிட்டாங்க பாருங்கள். ஏன்னா இது பாகற்காய் கொடி. இது வந்து இது மேலே வந்து அப்படியே ஏறுமா. இது வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்கலான்னு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த செம்பருத்தி நிழலில் இருப்பாங்க, நமக்கு பலன் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன காய்கறியாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் நல்ல வெயில் தேவை, சரிங்களா? இப்போ இதில் வந்து டேக் போட்டு இப்படி கட்டிடுவோம்மா. நான் இப்படி டேக் போட்டேன்னா இவங்க அப்படியே இது மேலே ஏறுவாங்க. இப்படி தான் நம்ம வந்து பாகற்கொடி வைக்கணும். இதில் என்னென்ன கலந்துருக்கோம்? செத்தை கலந்துருக்கோம், தோட்டமண் கலந்துருக்கோம், எம்சாண்டு, கொக்கோஃபிட்டு, அடுத்து தோட்டமண், இவ்வளோ கலந்து இப்போ இதில் கொஞ்சம் எரு போட்டுடுவோம்மா. இப்போ எரு போட்டு நான் தண்ணி ஊற்றினா பாகற்காய் கொடி வந்து நல்லா காய்க்குமா, நல்ல விளைச்சல் கொடுக்கும். ஏன்னா மருந்து இல்லாத சாப்பிட்றோம்ல, நம்ம வீட்டு காய்கறினாலே அந்த குழம்பு ஒரு தனி ருசி, நம்ம நாக்குக்கும் தனி டேஸ்ட்டு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் இயற்கையாக சாப்பிட்ணுன்னு தாம்மா எனக்கு ஆசை. ஒவ்வொரு காய்கறியும் நீங்கள் இயற்கையாக சாப்பிட்லாமா. இதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.